அண்ணன் சீமான் அவர்கள் பொசுக்குன்னு ஒரு 6 பேர்த்த வந்து மானாங்கடியமாக கேள்வி கேட்டார். இந்த கூட்டம் இருக்குது, இதுங்க வந்து பிச்சைக்கார கூட்டம், பைத்தியக்கார கூட்டம், வாடகை கூட்டு பொழைக்கிற கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இவனுங்கெல்லாம் வாங்கி திட்டே வந்து பழகிட்டாங்க. அதனால எல்லாரையும் அவங்கள மாதிரியே வந்து நினச்சிட்டாங்க. இவங்கெல்லாம் நாய்கள், இவங்கெல்லாம் நக்கி திம்பாங்க, நான் வந்து புலி வேட்டையாடி தான் சாப்பிடுவேன், அப்போ என்னைய பற்றி இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த 6 நாய்களையும் இப்படி போட்டு பொழந்திருக்காரு. பைத்தியக்கார கூட்டம், பிச்சைக்கார கூட்டம், வாடகை கூட்டு திங்கிற கூட்டம்னு சொல்லி திட்டிருக்காரு. அப்படி யாரடா திட்டினார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் நம்மளுக்கு ஒரு 6 பேர் வந்து வராங்க. வேறு யாரும் இல்லை, இந்த புரோக்கர் சங்கர் அப்படிங்கிற இந்த சவுக்கு சங்கர். அவன் வந்து அண்ணன் சீமானு குறித்து இல்லாத பொருளாக தான் பேசிகிட்டு இருப்பான். அதே மாதிரி ஜெய்சப் பாண்டியன் பெத்தநாயக்கம்பாளையம் சொல்லி ஒரு இன்டர்வியூ போனால் பெத்தநாயக்கம்பாளையத்தை விட மாட்டாப்புல. அந்த பெத்தநாயக்கக்காரன் தான் அதில் ஒருத்தர் பிச்சைக்கார பையன். அந்த பிச்சைக்கார கூட்டம் வாடகை கூட்டு பிழைக்கிற கூட்டத்தில் வர்றாப்புல. அதே மாதிரி இந்த வலைப்பேச்சு பிஸ்மி அந்தரன் அப்படின்னு சொல்லி இந்த 2 குரூப் இருக்குது. நடிகர்கள் அரசியலுக்கு வந்தால் நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம், விஜய் அரசியலுக்கு வரதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், அப்படி இப்படின்லாம் சீனை போட்டு இன்றைக்கி வந்து விஜய்க்கு முட்டு கொடுத்து அண்ணன் சீமானுக்கு எதிராக பேசியிருக்கு. பார்த்தீங்களா, இந்த வாடகை கூடுற பிச்சைக்கார பைத்தியக்கார கூட்டத்தில் இவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி உமாபதி அப்படிங்கிற ஒருத்தர், அவருக்கு வந்து வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்லை. அது ஒரு பைத்தியம். காசை கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன வேணால் பேசுவாண்டா கோவால் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய இந்த உமாபதி. அதே மாதிரி தான் இந்த பத்திரிக்கையாளர் அப்படிங்கிற பொறுவையில், இன்டெலெக்சுவல் அப்படிங்கிற பொறுவையில் காசு வாங்கிட்டானா, போய் திமுக காசு வாங்கிட்டா அப்படின்னா, பத்திரிக்கையாளர் மணி காசு வாங்கிட்டாருன்னா சீமானை பற்றி தப்பாக பேசுவார். அதே மாதிரி விஜய் கட்சி யூடியூப் சேனல் அந்த கட்சிக்காரண்ட காசு வாங்கிட்டாரு, சீமானை பற்றி பேசுவார். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கேவலங்கிட்ட ஒரு பத்திரிக்கையாளர் மணி, இவங்கெல்லாம் தான் அண்ணன் சீமான் அவர்கள் போட்டு பொழந்திருக்காரு. அப்போது அண்ணன் சீமான் முழுசாக என்ன பேசுகிறாரு, இந்த 6 பேர் எதனால அண்ணன் சீமானை வந்து எதிர்க்கிறாங்க, அதாவது என்னென்னா இவங்களாம் பத்திரிக்கையாளர் அப்படிங்கிற பொறுவையில் உட்காந்துக்குவாங்க. யூடியூப்பில் ஓரளவுக்கு தெரிஞ்ச முகமாக இருப்பாங்க. இவங்க வீடியோ பேசினா வந்து ஒரு 10,000 பேர் பார்ப்பாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டப்பை கிரியேட் பண்ணிவிட்டு அண்ணன் சீமான் குறித்து வந்து பேசுகிறதுக்கு பணம் வாங்கிட்டு வாடகை கூட்டு தான் இவங்க பொழைக்கிறாங்க. அண்ணன் சீமான் மேலே அவங்க வைக்கிற குற்றச்சாட்டெல்லாம் பொய் தான் அப்படிங்கிறது தான் இந்த காணொலி நம்ம வந்து விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதாவது இந்த 4 நாளாகவே ஒரு வீடியோ வைரலாக போயிட்டுருக்கு. இந்த மாதிரி சீமான் அவர்கள் வந்து ஒரு கூட்டத்தை பிச்சைக்கார கூட்டம், பைத்தியக்கார கூட்டம், நக்கி பிழைக்கிற நாய்கள்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற ஒரு வீடியோ இணையத்தில் பூரா வைரல் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் நான் பார்த்தா தெரியுது, ஓஹோ அண்ணன் இந்த 6 பேர் தான் சொல்லியிருக்காரா அப்படின்னு சொல்லி. அதாவது பத்திரிகையாளர் வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி நீங்கள் எல்லா மக்களுக்காகவே வந்து போராடுறீங்க, எங்கள் மக்கள் பிரச்சனை அப்படின்னாலும் அங்கே முதலால் நீங்கள் தான் இருக்கீங்க, ஆனால் உங்களை குறித்து நீங்கள் காசு வாங்கி கொண்டு தான் இந்த மாதிரிலாம் போராடுறீங்க அப்படின்னு சொல்லி சில புரோக்கர்கள் வந்து சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர் கேட்குறாரு. அப்படி சொல்லும் போது தான் முதல்ல இந்த முதல் புரோக்கர் யாருன்னா இந்த புரோக்கர் சங்கர் தான். அதாவது நேராக பார்த்த மாதிரியே சொல்லுவான், சீமான் வந்து ஸ்டாலினை வந்து சந்திக்க போனாராமா. அப்போ ஸ்டாலின் சொன்னாராமா சீமான்ட்ட, இந்த மாதிரி விஜய் அரசியலுக்கு வரதுக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு இதாக இருக்குது, எங்களுடைய ஓட்டு சிதறம் போல் இருக்குது, அதனால் விஜயை வந்து எதிர்க்கும், நீங்கள் ஏற்று விட்ருங்களேன் சீமான், உங்களுக்கு வேணால் நான் பணம் கொடுத்துறேனே அப்படின்னு சொல்லி சீமான்ட்ட ஸ்டாலின் சொன்னாராமா. உடனே சீமான் வந்து வெளியே வந்து சொன்னாராமா, இதுக்கு மேலே ரசிக கூட்டத்துக்கும் கொள்கை கூட்டத்துக்கும் போர் அப்படின்னு சொல்லி சீமான் சொன்னதுக்கு காரணமே ஸ்டாலினை போய் சந்தித்ததுக்கப்புறம் ஸ்டாலின்கிட்ட பணம் பெற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி இந்த புரோக்கரை வந்து பேசினேன். அப்போது அது மட்டும் இல்லாமல் அண்ணன் சீமான் அவர்களை ஒரு முனையாக கூட நான் வந்து பார்க்க மாட்டேன். எப்படி அதாவது விஜய் வந்து ஒரு முனையா, அதிமுகவில் ஒரு முனையா, சீமான் வந்து ஒரு பயிற்சி பற்ற வச்சுருக்காரு, சீமானை வந்து ஒரு தலைவராக கூட இவர் அங்கீகரிக்க மாட்டார் அப்படின்லாம் இந்த வாடகை வாங்கி இவன் தான் வாடகை காசு வாங்கிட்டு அண்ணன் சீமான் குறித்து அவதூறு வந்து பரப்பிகிட்டே இருந்தேன். ஆக்சுவலாக இந்த நாய் என்ன சொல்லுச்சுன்னா, சஸ்பெண்டர் கிளர்க்கா இல்லை வந்து சூப்பர் ஸ்டாரா அப்படின்னு சொல்லி பேசுகிற நாய் இந்த நாய் அண்ணன் சீமான் குறித்து அவதூறு பரப்புது. ஆனால் அண்ணன் சீமான் வந்து ஸ்டாலினை பார்த்ததுக்கப்புறம் விஜய் வந்து விமர்சித்தார். எப்போ வந்து ஈவேரா கொள்கை தலைவனை வச்சாரோ அப்பயே திராவிட ஒரு கண்ணு, தமிழ் தேசிய ஒரு கண்ணு சொன்னாரோ அப்பயே வந்து இந்த ரோட்டுக்கு இந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் நடுவு நிற்காது செத்து போயிடுவோன்னு அண்ணன் விமர்சனம் பண்ணி அந்த ஆள் கட்சி ஆரம்பிக்கும் போதே விமர்சனம் பண்ணி நம்மளாம் பேசி முடிச்சாச்சு. ஆனால் அந்த புரோக்கர் பையன் கூட இருந்தே பார்த்த மாதிரி திமுகவிடம் ஸ்டாலினிடம் காசு வாங்கி கொண்டு தான் இவனுங்கள் வந்து இப்படி பேசுகிறார் சீமான் அப்படின்னு சொல்லி இவன் புரோக்கர் சொன்னார்ல, அவன் தான் பிச்சைக்கார பையன், பைத்தியக்கார பையன், வாடகை கூடுறவன் அப்படிங்கிறது தெரிய வருதா. அதுலேயே அண்ணன் சீமான் வந்து சொல்கிறாரு, நம்ம வந்து ஆர்எஸ்எஸ் ஏற்று பேசணும் அப்படின்னா திமுக காசு வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவானுங்க, அதே மாதிரி திமுக ஏற்று பேசினா ஆர்எஸ்ட்ட காசு வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவானுங்க. இப்போ நம்ம விஜயோட அரசியல் வந்து ஆபத்தானதுன்னு சொன்னோம்னா, அவரை ஏற்று பேசினோம்னா உடனே வந்துட்டு திமுக காசு வாங்கிட்டோன்னு சொல்லுவாங்க. இந்த வாடகை வாயல் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கா? இந்த புரோக்கர் போய் ஒரு வாடகை வாயனா கரெக்டாக காசு இவன் வாங்கிட்டு விஜய் கட்சிகிட்ட இவன் வாங்கிட்டு அண்ணன் சீமானை ஏற்றுக்கிட்டு அண்ணன் சீமான் ஏதோ வந்து இது பண்ண மாதிரி சீனை கிரியேட் பண்ணால் அவனுக்கு கரெக்டான பேர் தான் வாடகை கூடுறவன், நாய் மாதிரி நக்கி பிழைக்கிறவன் அப்படின்னு சொல்லி. அடுத்து
இந்த ஜெயசா பாண்டியன் அப்படிங்கிறவர் அவரை வந்து இன்டர்வியூ எடுக்கிறான் இந்த புரோக்கர் சங்கர். அதாவது ஒரு நாம் தமிழர் அடியாளின் வாக்குமூலமாக உங்களை எதுக்காக நான் பேட்டி எடுக்க ஆரம்பிச்சேன்னா ஜெயசா பாண்டியன் அவர்களே, இப்போ சீமான் எதுக்கு விஜய் வந்து எதுக்குறாரு உங்களுக்கு அந்த காரணம் தெரியுமா? உடனே அந்த பெத்தநாயக்கம் பாளையங்க எனக்கு தெரியும். ஏனென்றால் சீமான் வந்து விஜய் கிட்ட அதாவது ஸ்டாலின் கிட்ட காசு வாங்கிட்டாரு. எப்பயுமே சீமான் வந்து அப்படி தான் பண்ணுவார். தினமலர் கோபால்ஜியை சந்திக்க போனார், ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்திக்க போனார், ரஜினியை சந்திக்க போனார். ஏன் சந்திக்க போகிறார்? திமுக ஏற்று பேச ஆர்எஸ்ட்டை பணம் பெறுறாரோ. அதே மாதிரி இப்போ திமுக போய் பணம் பெறுவார். சீமான் வந்து இல்லீகலாக எல்லா பக்கமும் டீலிங் வச்சுக்கிட்டு எல்லாத்துலேயும் காசு வாங்கிட்டு அப்படியே வந்து சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லி இந்த வாடகை கூடக்கூடிய 1ஆம் நம்பர், அதாவது இந்த ஆள் இருக்க கட்சி வேல்முருகன் கட்சி. வேல்முருகனே திமுகட்ட அண்டி ஒண்டி பொழைச்சி ஒரு சீட்டுக்காக இருக்க ஒரு சீட்டு தான் அவருக்கு, அவ்வளோதான் மரியாதை அவருக்கு. அவரையே வந்து 4ஆம் தரம் ஆள் மாதிரி பேசுகிறாங்க, அதிக பிரசங்கியாக பேசாத வெளியே போ அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு கட்சியில் இருந்துக்கிட்டு இந்த வேலை பார்க்குற இந்த ஜெயசா பாண்டியன் வெக்கமான சூடு சொன்ன எல்லாம் பார்த்த மாதிரி ஐயோயோ விஜய்கிட்ட காசு வாங்கிட்டாருன்னு சொல்லி ஐயோ கதறுன்னு கதறிச்சு. சீமானுக்கு ஒன்றுமே தெரியாது, எல்லாமே நான் தான் கற்றுக் கொடுத்தேன், எல்லாம் கற்றுக் கொடுத்தேன், நீ ஏன்டா அதை பண்ணலை, நீயே ஒரு கட்சி உருவாக்கலை, எது கற்றுக் கொடுத்துட்டு உட்காந்துருக்க, உனக்கு வந்து அசிஸ்டண்ட்டு தான், உனக்கு அந்த வேலை தான். அப்போ இது ஒரு வாடகை வாய் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியுது. வாடகை கூட்டு பிழைக்கக்கூடிய பிச்சைக்கார கூட்டம், பைத்தியக்கார கூட்டம், நாய் மாதிரி நக்கி திங்கிற கூட்டம் நான் சொல்ல இதெல்லாம் அண்ணன் சீமான் வந்து சொல்கிறாருப்பா சரியா. அடுத்தபடியாக நம்ம இந்த பிஸ்மி எப்படிப்பட்டவர்னா, சீமான் அவர்கள் வந்து சபரீசனே சந்திச்சிட்டாருன்னு எனக்கு ஒரு ரகசிய தகவல் வந்துச்சு. எப்படி வந்து போய் அந்த நிர்மலா சீதாராமன் சந்திச்சாரோ அதே மாதிரி அப்படியே சந்திச்சிட்டாரு. சந்திச்சு என்ன டீல் பேசப்பட்டிருக்கு அப்படின்னா, விஜய்க்கு எதிராக நீங்கள் பேசுங்க, உங்களுக்கு நான் பணம் தர்றேன்னு சொல்லி சபரீசன் சொன்னாராம். அது சீமானும் சபரீசன் ரகசியமாக சந்திச்சினாலும் பிஸ்மி அதை பார்த்தாரா. என்னென்ன சொல்கிறான் பாருங்கள், கம்பி கட்டுற கதையனா அடிச்சு விட்றான். இவனுக்கு ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, ஒரு வீடியோ போட்டால் ஒரு 10,000 பேர் பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு வந்து காசை வாங்கிட்டு இஷ்டத்துக்கு கூறாண்டா கோவால் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதே ஆள் என்ன சொன்னார் அப்படின்னா, விஜய் அரசியலுக்கு வந்தால் நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டோம், விஜய் நடிகனால வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்லாம் பேசினால் இன்றைக்கி உட்காந்துட்டு ஏன் விஜய் ஏன் அரசியலுக்கு வரக்கூடாதா, விஜய் நல்லா தானே பண்ணிருக்காரு, விஜய் மக்கள் சேவைக்கு வரதை நான் வந்து பாராட்டுறேன் வரவேற்கிறேன். எதனாலனா விஜய்கிட்ட வாங்கி தின்கிற ஆரம்பத்தில் விஜய் சினிமாவில் இருக்கும்போது விஜய் வந்து புகழ்ந்து பேச வாங்கி தின்ன கூட்டம், நக்கி தின்ன கூட்டம் இப்போ வந்துட்டு அப்படியே மாற்றி பேசுகிறார். வெக்கமாக இல்லைங்க பிஸ்மி அவர்களே, உங்களுக்கு வெக்கமாக இல்லை? எப்படி தான் அரசியலுக்கு நடிகை வரக்கூடாதுன்னு பேசிட்டு இப்போ திருப்பி வந்து சீமானை வந்து எதிர்க்கணும் அப்படிங்கிறதுனால அப்படியே இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறது தெரில. அதாவது ஸ்டாலினை சந்தித்த முக்கியம் இல்லையா, சபரீசனே சீமானை சந்திச்சிட்டாருன்னு ஒரு உருட்டு. அதுக்கப்புறம் இந்த அந்தரன் அப்படிங்கிற ஒருத்தர் அப்பா உலகமகா உருட்டு. அதாவது சீமான் விஜய் வந்து உங்கள் மைக்கை வந்து போட்டார் பார்த்தீங்களா, அப்போ நீங்கள் 36 லட்சம் ஓட்டு வாங்கினது காரணமே விஜயுடைய மைக்கு தான் அப்படின்னு என்னென்ன கதை ஒன்றுமோ எல்லா கதையும் விட்றாருங்க இந்த அனந்தன் அப்படிங்கிறவரையோ. நாங்கள் எங்கள் கட்சி சின்ன கடைசி நேரத்தில் கிடச்சனால நாங்கள் அழகாக கொண்டு போய் மக்கள்கிட்ட அவ்வளோ வேகத்தில் வந்து 10 லட்சம் ட்வீட் அதுன்னு போட்டு நாங்கள் கொண்டு போயிட்டுருக்கோம். எங்களை வச்சு படம் ஓட்டுறதுக்காக அது ஒரு குப்பை படம், அந்த படம் பேர் கூட வந்து சொல்லக்கூடாது, ஒரு குப்பை படம். அந்த குப்பை படத்தை ஓட்டுறதுக்கு அண்ணன் சீமானோட பாப்புலாரிட்டியை நாம் தமிழர் கட்சியோட பாப்புலாரிட்டியை பயன்படுத்திக்கிட்டவர் தான் இந்த மக்கு விஜய். என்ன சொல்கிறது, கேவலமான கேடுகட்ட விஜய் இதான் பார்ப்பார். இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ்நாடு தமிழன் தான் ஆளணும்னு ஒரு குறிப்பிட்ட மக்களை வந்து 30 லட்சம் வாக்கை வந்து எடுத்து வச்சோடனே ஆளை போகிறோம் அந்த மீன் அப்படின்னு போட்டு நாம் தமிழர் கட்சியோட ஆட்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கலாம் அந்த ஆள் வேலை பார்ப்போம். அதனால தான் நான்லாம் போய் அந்த படத்தை பார்த்தேன்னு வைங்களேன். அப்போ இந்த ஆள் அண்ணன் சீமானோட புகழை திருடி தின்னுக்கிறான் இந்த விஜய் அப்படிங்கிறவர். இன்றைக்கி வந்துட்டு இவரா விஜய் வந்து பைக் சின்னத்தை போட்டு விட்டாரா ஓய் அப்படின்னு சொல்லியெல்லாம் பேசுகிறீங்களே அனந்தன் அவர்களே, ஓரளவுக்கு பேசுங்க, வாழையை வந்து ஓரளவுக்கு வாடகை கொடுங்க, ஓவராக வாடகை கூடாது. இதே அனந்தன் தான் சொன்னார் அரசியலுக்கு விஜய் வந்தால் நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோம், அப்போ ஹேருக்கு இப்போது சப்போர்ட் பண்ணுறீங்க, அப்போது நீங்கள் வாடகை வாயம் தானே அண்ணன் சீமான் சொன்ன சார் தானே. அடுத்தபடியாக இந்த உமாபதி அப்படிங்கிறவர், அவருக்கு வந்து எந்த தகவலுமே தெரியாது, இருந்தாலும் வாயை திறந்தாலே போய் தான் பேசுவான். ஏதாவது 2 தகவலை எடுத்துக்கிட்டு அதையே வந்து 10 நிமிஷம் பேசிட்டு அவ்வளோதான் வீடியோ முடிச்சுட்டு போயிடுவான். அதே மாதிரி தான் சீமானுக்கு வந்து வெக்கமானம் சூடு சொன்ன ஏதேனும் உண்டா, ஏன் வந்து போய் சந்திச்சார் ஸ்டாலினா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ நாங்கள் திருப்பி கேட்குறோம், ஸ்டாலினுக்கு வெக்கமான சூடு சொரணை இருந்தால் எதுக்கு சீமானை சந்திக்கிறாரு? சீமான் தான் நித்தம் ஸ்டாலினை கழுவி ஊற்றுறாரு, எதுக்கு சந்திக்கிறாரு? எதுக்கு சீமான் அவர்கள் தகப்பன இருந்தோடனே ஸ்டாலின் அவர்கள் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, ஏயா வெக்கம் கெட்டவரே, இந்த ஆள் வெக்கம் கெட்டவன் என்ன பண்ணுவானா உலக செய்தியெல்லாம் பேசுவான், ஆனால் திமுகவால் பாதிக்கப்பட்ட 12 நாளாக துப்புரவு பணியாளர்கள் பாதிக்கப்படுறாங்களே அதை எடுத்து நீ வாய் திறந்து பேசுனியா? போயிடுவான், ஈரானுக்கு போயிடுவான், இஸ்ரேலுக்கு போயிடுவான், பாகிஸ்தானுக்கு போயிடுவான், எந்தெந்த நாட்டுக்கே போவான். ஆனால் இங்கே 12 நாளாக போராடுற மக்களுக்காக பேசவே மாட்டான். ஏன்னா வாயை வாடகை விட்றவன் இல்லையா, திமுகவுக்கு வந்து ஒத்துவதி வாயை வாடகை விட்றதுனால அப்படி தான் வந்து பொழப்பு நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பத்திரிகையாளர் மணி அப்படிங்கிறவர்,
அவரை பற்றி நம்ம சொல்லவே வந்து தேவையில்லை, உங்கள் எல்லாத்தையுமே தெரியும். காசை கொடுத்துட்டிங்கன்னா விஜய் மாதிரி ஒரு ஆள் வர முடியாது. பார்த்தீங்களா அந்த கூட்டத்தை, அவ்வளோதான் சீமானுக்கு ஓட்டெல்லாம் குறைஞ்சிருச்சுன்னு பேசணும். திருப்பி இன்னொரு பேட்டில் உட்காந்துட்டு அதெல்லாம் விஜயெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, சீமான் மக்களுக்கு அனுப்பார் அப்படின்னு இப்படி தான் மாற்றி மாற்றி பேசுறது. இந்த இதில் சீமான் வந்து ஸ்டாலினை சந்தித்தது கூட எனக்கு வந்து சந்தேகமாக இருக்குது. ஒருவேளை சீமான் இப்போ விஜய் எதிர்க்க காரணம் கூட ஸ்டாலின் கிட்ட காசு வாங்கிட்டாரா அப்படின்னு அப்படியே அந்த உன்னிப்பான குரலில் பிகை நியூஸில் வந்து ஒரு பேட்டி. புரியுதுங்களா? ஏன்னா இவங்க எல்லாமே காசு கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ் வச்சு காசு கொடுத்துட்டீங்க. இப்போது நம்ம கூட வந்து ஒரு லட்சம் சில பேர் நம்ம ஆளுகளே இருக்கானுங்க. ஒரு 2-3 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து தமிழ் தேசியம்னு பேசி அண்ணன் சீமான்னு பேசி நல்ல சேனலை வளர்த்துக்குவாங்க. நீங்கள் பேசு நம்மளா பேசுவாக இருக்கட்டும் இன்னும் நிறையா சேனலாக இருக்கட்டும். அவனுக்குலாம் என்ன சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறதுக்காக அண்ணன் சீமான் கூட அப்படியே பழகுவானுங்க. நைந்து சீமானுக்கு ஆதரவாக பேசுவானுங்க. எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து காசு தரங்க, உங்களுக்கு ஒரு எவ்வளோ வருது மாதம், எனக்கு வந்து மாதம் ஒரு 25,000 வருங்க, அப்படியா நான் வந்து உனக்கு 2 லட்ச ரூபா தர்றேன், அப்போ எனக்கு ஆதரிச்சு பேசி சீமானை திட்டி பேசு, சீமானை கொடுத்து ஆபாசமாக பேசு, அசிங்கமாக பேசு, அப்போ நான் காசு கொடுக்குறேன்னு வருவானுங்க. அப்போ அந்த காசை வாங்கிட்டு தானே இந்த கூட்டமெல்லாம் பேசுது. அப்போ இந்த கூட்டத்துக்கு பேர் என்ன? கட்டு தானே. எல்லாத்தையும் யா வச்சுருக்க பார்த்தீங்களா? ஒரு வேலை விடக்கூடாது. இந்த பத்திரிக்கையாளன் பேரில் காசை வாங்கிட்டு மக்களுக்காக களத்தில் நித்தம்னுக்கே நிற்கிற அண்ணன் சீமானு கொடுத்து தவறாக பேசுகிறாங்கல்ல, இந்த கும்பலை வந்து விடவே கூடாது. அண்ணன் சீமானு கேட்ட கேள்வி வந்து சரிதாப்பா அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இது குறித்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.